இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவஜனமே, 2024 கடைசி மாதத்தின் கடைசி நாட்களில் வாழ்ந்து வருகிற நீங்களும் நானும் கர்த்தருடைய கிருபையை நினைத்து அவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆம், உங்களையும் என்னையும் இந்த நாள் வரைக்கும் காத்தது அவருடைய கிருபைதான். வேதம் சொல்கின்றது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையா, அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஆம், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாயிருக்கின்றார். நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் இறங்கி நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் நம் உறவினர்களையும் ஒவ்வொருவரையும் அவர் அற்புதமாய் போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறார். ஆம், வேதம் சொல்கின்றது, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று. நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்திலே அமர்ந்து, தகப்பனே, இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய கிருபை எங்களை ஆண்டு கொள்ளட்டும், உம்முடைய கிருபையின்குள் எங்களை காத்து கொள்ளுங்கள், உம்முடைய கிருபையால் எங்களை வழிநடத்துங்கள் என்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் அவர் அற்புத விதமாய் ஆச்சரிய விதமாய் நடத்துவார். இந்த வருடம் முழுவதுமாய் கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலும் என் மேலும் நம் குடும்பங்களின் மேலும் சபையின் மேலும் உறவினர்கள் மேலும் பிள்ளைகளுடைய மேலும் அவருடைய கிருபைகள் அதிகமாக இருந்தது. எனவேதான் இந்த நாள் வரைக்கும் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அவருடைய இரக்கங்களும் அதிகமாக இருந்தது. ஆம், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய வார்த்தையிலிருந்து இயேசுவை போல நாம் தாழ்மையாயிருக்க கற்றுக்கொள்வோம். இந்த வருடத்தின் முடிவு நாட்களிலே வாழ்ந்து வருகிற நீங்களும் நானும் கர்த்தருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை நடத்தின முடியாது கிருபை இனிமேலும் எங்களை நடத்தட்டும் அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும், நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய அன்பிற்காகவும் உம்முடைய இரக்கத்திற்காகவும் உம்முடைய காருண்யத்திற்காகவும் நன்றி என்று சொல்வோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு காலையிலும் அவருடைய கிருபையினால் நிரப்புவார். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, நாங்கள் இந்த வருடம் முழுவதுமாய் நிர்மூலமாகாதபடி பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபைக்காய் நன்றி. தகுதியில்லாதவர்கள் மேல் பாராட்டின உம்முடைய தயவிற்காய் நன்றி. இந்த நாளிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.